வணக்கம். விதியின் வலிமை காணொளியில் சொல்லியிருந்தது போல, நாம மனிதனாக இருப்பது, தமிழராக இருப்பது, நம்மளுக்கு 2 கை, கால்கள் இருப்பது, இப்போ நான் இத பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் பின்னாடி விதி இருக்குன்னு சொல்லிறலாம். இப்போ அதுதான் அறுதின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அப்படியே விட்டுறலாம். இப்போதான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை நன்றாக போயிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். அப்படியே போட்டுன்னு விட்டுருவோம். ஏதாவது சிக்கல் பிரச்சனைனா தான், கடவுள் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி தண்டனை தர்றாருன்னு கேட்டுட்டு இருப்போம். யோசிச்சு பாருங்க. லாட்ரி டிக்கெட்டுல பரிசு விழுந்தா, ஏன் கடவுள் எனக்கு மாத்திரம் பரிசு தராருன்னு யாராவது கேட்போமா? அதே சமயம் நம்மளுக்கு விபத்து நடந்தா, நோய் வந்தா, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு கேட்போம். ஸோ இதையெல்லாம் புரிஞ்சிக்கணுன்னா கொஞ்சமாவது அறிவு வேணும். அறிவு இல்லைன்னா இப்படி தான் இருப்போம். நம்மளுக்கு பிடிச்சது வரும்போது அப்படியே குஷியாக இருப்போம். பிடிக்காது வரும்போது எரிச்சல் வரும். இப்போ வாழ்க்கை அப்படியே தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கும். அதுதான் விதி. அப்போது ஒரு விஷயம் ஏன் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு விஷயம் ஏன் நம்மளுக்கு பிடிக்கலை, இது ஏன் நிகழுது, இது ஏன் நிகழலை, இது ஏன் இப்படி நிகழுது, இது ஏன் அப்படி நிகழலை, இப்படியெல்லாம் யோசிக்க தொடங்கினோம்னா நமக்கு அறிவு உருவாகத் தொடங்கும். அதைத்தான் மதின்னு தமிழில் சொல்கிறோம். அதை நம்ம எங்கிருந்து வேணாலும் தொடங்கலாம். முதல்ல சொல்லியிருந்தது போல், நம்ம எதை கற்றுக்கிட்டாலும் நம்ம அறிவு கூட கூட நம்முடைய புரிதல் அதனோட சேர்ந்து கூடிக்கிட்டே தான் வரும். அதே சமயம் சரியான விஷயங்களை அறிந்து கொள்ளணும். அண்டார்டிகா எவ்வளோ பெருசு, அங்கே தண்ணி இருக்குமா, அங்கே தவளை இருக்குமாலாம் தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பயனும் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நாம் யோசிக்கணும். அதுதான் அடிப்படையான விஷயம். அதுக்கான அறிவே நம்ம பலருக்கும் இருப்பது கிடையாது. அப்போது அதை விதின்னு சொல்ல முடியுமா? அறிவே இல்லாமல் இருப்பது. கடந்த காலத்தில் அப்படி சொல்ல முடிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள், வசதிகள் எல்லாருக்குமே கிடைக்கல. அப்போது விதியேன்னு தான் வாழ வேண்டியதாக இருந்தது. அதனால் அந்த காலத்தில் ஏற்றுக்கலாம். இந்த காலத்தில் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா சிரிப்போம். ஏன்னா இந்த காலத்தில் கல்வி கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. காணொளிகள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம், புத்தகங்கள் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். நாம் தான் அதுக்கான முயற்சியில் இறங்கணும். அதை செய்யாமல் விதியேன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை சிக்கலாகத்தான் இருக்கும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள தொடங்கும் போதே நமக்கு ஒரு அறிவு உருவாகத் தொடங்கும், ஒரு தெளிவு உருவாகத் தொடங்கும். அப்போது இதெல்லாம் உருவாகணும்னா விதி வேணுமா? நம்ம தான் யோசிக்கணும். இப்போ எவ்வளோ பேர் இதை காணொலிலாம் கேட்போம், இந்த கோணத்தில் சிந்திப்போம். ஏன் எல்லாரும் கேட்பது கிடையாது, எல்லோருமே சிந்திப்பது கிடையாது? இப்போ இதெல்லாம் நாம் தான் யோசிக்கணும். விதி என்பதும் மதி என்பதும் தனி மனிதரை பொறுத்தது. நாம் அதை எந்த அளவு புரிஞ்சுக்கிறோம், எந்த அளவு ஏற்றுக்கொள்ளோங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். இப்போ சென்ற காணொலியில் சொல்லியிருந்தேன், இப்போ ஜோதிடம் என்பது கூட அறிவியல் பூர்வமானது தான். அதை நம்ம எப்படி புரிஞ்சு கொள்கிறோங்கிறத வச்சு நாம் அதில் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இப்போ என்னுடைய தினசரி வாழ்க்கைக்கு நான் ஜோதிடத்தை பயன்படுத்துகிறேன். என்ன சட்டை போடணும், என்ன சாப்பிடணும்னு முடிவு செய்வதற்காக இல்லை, என்னுடைய மனநிலை, நான் இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்கும், எதற்கு முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அது ஒரு புரிதல் கிடைக்கும். அது ஒன்றுமே இல்லாததுக்கு அது ஒரு வழிகாட்டுதல் தருதுன்னு சொல்லலாம். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்தது. ஒரு தொல்குடி மரபின் மூத்தோர் ஒருவரை ஒரு உளவியலாளர் சந்திக்க சென்றார். ஆப்பிரிக்காவில் இருந்தாங்க. அவங்க ரொம்ப தொல்குடிங்கும்போது நம்ம பழங்குடின்னு சொல்கிறோம். பழங்குடியினர் கூட பார்த்திங்கன்னா ஒரு நாகரிகம் இருக்கும். அவங்க ஒரு இடத்துல வாழ்வாங்க, வீடு கட்டியிருப்பாங்க. இப்போ தொல்குடிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் புராதனமானவர்கள், ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்பவர்கள், பெரும்பாலும் நாடோடிகளாக இருப்பாங்க. இப்போ அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இவர் ஒரு டேப் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஏன்னா பல விஷயங்கள் அவங்களுக்கு புத்தக அறிவெல்லாம் கிடையாது, அனுபவபூர்வமானலாம் பேசுகிறாங்க. இப்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா திருப்பிலாம் அவங்களால பேச வைக்க முடியாது. பேசுனா உடனே பதிவு செஞ்சுக்கணும். அதனால அதை எடுத்துகிட்டு போயிருக்காரு. அவங்கக்கிட்ட இவரோட கெத்தை காமிக்கிறதுக்காக அவர் பேசினதுக்கப்புறம் அந்த பதிவு செஞ்சதை போட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. அது பொண்ணு எல்லாம் பயந்துடுறாங்க. ஏன்னா இவர்
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினது இவரோட குரல் டப்பாலிருந்து வருதுன்னு உடனே என்னமோ ஏதோ ஒன்று பயந்துடுறாங்க. உடனே அவர் அதை நிறுத்த சொல்கிறாரு. நிறுத்த சொல்லிட்டு இது என்னன்னு கேட்குறாரு. உடனே அவர் அதை விளக்குறாரு. இது டேப் ரெக்கார்டரு அப்படின்னு சொல்லிட்டு, கேசட்டு, இது பேட்டரி, இதை போட்டு இது இப்போ இது பண்ணோம்னா இது சுத்தம். அப்போ நீங்கள் பேசுகிறதெல்லாம் இது இந்த மைக்கு வழியாக உள்ளே போய் அதில் ரெக்கார்ட் ஆகிக்கும். அப்புறம் திருப்பியும் நான் என்ன பண்ணேன், ரீவைண்ட் பண்ணிவிட்டு இது இப்படி போட்டேன் அப்படின்னா இந்த ரெக்கார்ட் ஆனதெல்லாம் வெளில வரும்னு அவருக்கு தெரிஞ்ச விதத்தில், அவருக்கு புரியும் விதத்தில் விளக்குறாரு. உடனே அவர் கேட்குறாரு, இது புரியுது, நீ எப்படி நடக்குதுன்னு விளக்குற, இது பண்ணால் இப்படி ரெக்கார்ட் ஆகுது, இப்படி பண்ணால் இப்படி வருது, அது எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியுமா, ஏன் ரெக்கார்ட் ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா அப்படிம்பாரு. இல்லை, எனக்கு அது தேவை கிடையாது, அதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் கம்பெனிக்காரங்க தயாரித்து அனுப்புகிறாங்க, நான் காசு கொடுத்து வாங்குகிறேன், இதை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், ஒன்றுடைய உண்மையான திறன் என்னன்னு தெரியாமல் அதோட நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதாவது புதுசாக இருக்கலாம், பார்க்குறக்கு அழகாக இருக்கலாம், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ஏதோ ஒன்று, ஆனால் அது முழுக்க முழுக்க நம்மளுக்கு தெரியணும் அது என்ன அப்படின்னு. அது தெரிஞ்சிக்காத வரைக்கும் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இப்போ அதனால தான் தொல்குடி மக்கள் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தும் பல விஷயங்களை பற்றி அடிப்படை புரிதல் கூட நம்மளுக்கு இருக்காது. ஒரு மின்சாரம் எப்படி செயல்படுது, கார் எப்படி ஓடுது, இன்டர்நெட் எப்படி செயல்படுது, எதுவுமே தெரியாது. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் அறிவியல் அவ்வளோ பெருசாக வளர, தொழில்நுட்பம் அவ்வளோ பெருசாக வளரலை, வசதிகள் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருந்தது. டிவி, கிரைண்டரு இப்படின்னு ஒவ்வொன்றா சேர்ந்துக்கிட்டே வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, உலகம் எப்படி இயங்குதுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது துல்லியமாக. ஏடிஎம் எப்படி செயல்படுதுன்னு தெரியுமா? பிளேன் டிக்கெட்டெல்லாம் எப்படி புக் பண்ணுறோம் அப்படின்னு தெரியுமா? இது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா இப்போ ஒரு தனி மனிதரால் அதை தீர்க்கவே முடியாது. அந்த மாதிரியான இடத்துல நாம் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு காரணத்தால் உலகில் இருக்கிற ஏடிஎம்கள்லாம் செயல்படாமல் போயிடுச்சுன்னு வைங்க, இல்லை பேங்க் டேட்டாலாம் கரப்ட் ஆயிடுச்சுன்னு வைங்க, நம்ம பணமெல்லாம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ரெக்கார்டு கூட இருக்காது நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்தது. இது ஒரு கற்பனையான ஒரு விஷயம்னாலும் அது நடந்ததுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதாவது நம்மளுக்கு அதன் மீது கட்டுப்பாடு கிடையாது, அதை கட்டுப்படுத்தும் திறன் நமக்கு இல்லை. அந்த தொழில்நுட்பம் நம்மளை விட பிரம்மாண்டமாயிருச்சு, பெருசாகிருச்சு. இப்போ அதனால தான் இந்த எளிய மக்களுக்கு வாழ்க்கை மாதிரி அந்நியமாயிட்டே போகுது. இப்போது சின்ன வயசில் நீங்கள் ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா, ஏதாவது வேணும் அப்படின்னா ஒரு பொட்டி கடை இருக்கும், அங்கே போய் நம்ம தேவையானதை வாங்கிட்டு வந்துக்கலாம். இப்போது பல இடங்களில் சூப்பர் மார்க்கெட்டுகள் தான் இருக்குது, நம்மளே போய் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு விதத்தில் அது வசதி. ஏன்னா நம்ம ஏதாவது கேட்டோம்னா கடைக்காரன் கேட்பான், இது எதுக்கு உனக்கு, அது எதுக்கு உனக்கு அப்படின்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது தேவையே கிடையாது, நம்ம வாட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு விதத்தில் அது நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை தருது. அதே சமயம் இன்னொரு விதத்தில் நாம் நம்முடைய சுதந்திரத்தை இழக்கிறோம். ஒன்றை சரியாக புரிந்து கொள்ளாமல் அதை செய்யும்போது நாம் நம்முடைய கட்டுப்பாட்டை இழக்கிறோம். நாம் மெல்ல அதுக்கு அடிமை ஆகிடுவோம். ஒரு சிகரெட் குடிக்கிறது, குடிப்பழக்கமெல்லாம் இப்படி தான் தொடங்கும். யோசிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு எதுவுமே நல்லா இருக்காது, ஏன்னா அது இயற்கையான விஷயங்கள் கிடையாது, செயற்கையாக தான் இருக்கும். ஒரே கசப்பாக இருக்கும், நெஞ்செல்லாம் எரியும், வேம்போம். ஆனால் விடமாட்டாங்க மற்றவங்க. ஏன்னா நாம் நல்லவனாக இருந்தோன்னா அவங்களுக்கு உறுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ நாமளும் அவங்க கூட சேர்ந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு கூட ஒரு கம்பெனி ஆச்சு இல்லையா? அப்படி தான் உலகம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ தனி மனிதர்கள் நாம தான் முடிவு செய்யணும், நாம் எந்த அளவு உள்ள இறங்கணும், எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு கொள்ளணும் அப்படிங்கிறது. அப்போது அதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கான முனைப்பை நாம தான் போடணும். அப்போது அதை அறிந்து கொள்ளும் தோறும் நம்மளுக்கு ஒரு புரிதல் கூடிக்கிட்டே வரும். ஒன்று புரியும் போது நம்ம கவனமாக இருப்போம். ஒரு புரியாமல் ஒன்று செய்கிறத காட்டிலும் புரிந்து கொண்டு செய்யும்போது அதோடைய விளைவு வித்தியாசமாக இருக்கும். அதுதான் ஒரு வளர்ச்சி, ஒரு பக்குவம், இதையெல்லாம் காட்டுது. இப்போது அதன் அடிப்படையில் இப்போ விதியினாலே நம்ம பலருக்கும் ஜோதிடம் தான் நினைவுக்கு வரும் இல்லையா? அப்போது அந்த ஜோதிடத்தை கொண்டு எதையாவது அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா ஜோதிடமும் அறிவியல் பூர்வமானதான். அதை அறிந்து கொண்டால் அதுவும் நமக்கு பல விதங்களில் உதவும்.
இது வந்து என்னுடைய ஜாதகம். இது இந்த மேலை நாட்டு முறையில் இத காட்டியிருக்காங்க. இப்போ அடிப்படையில எந்த வித்தியாசமும் கிடையாது. 12 ராசிகள், 12 வீடுகள், 10 கிரகங்கள். ஆனா, அந்த கிரகங்கள்ல அந்த எண்ணிக்கை ஒன்றாக இருந்தாலும் என்னென்ன கிரகங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். மேலை நாடுகள்ல வந்து யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ போன்றவற்றை கருத்தில் கொள்வார்கள். அதைத் தவிர சிறு கிரகங்கள் கைரான் போன்றவற்றையும் அவங்க கருத்தில் கொள்ளுவாங்க. ராகு, கேதுவை வந்து சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. மற்றபடி நிறைய ஒற்றுமைகள் இருக்குது இரண்டுக்கும் இடையே. இப்போ இதை கவனிச்சு பாருங்க, ஒரே வானம், ஒரே விதமான கிரகங்கள் தான் இருக்குது. அதாவது வியாழன் வந்து சூரியனை எவ்வளோ நாளுக்கு ஒரு இடம் சுற்றி வருதுங்கிறது மேலை நாட்டினருக்கும் ஒரே எண்ணிக்கையில் தான் இருக்கும், கீழே நாட்டிலைக்கும் ஒரே எண்ணிக்கையில் தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்தியர்களுக்கு வந்து கூட 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகாது இல்லையா? ஆனால் அதை 2 பேர் வெவ்வேறு விதமாக அதை புரிஞ்சிக்கிறாங்க, வெவ்வேறு விதமாக விளக்குறாங்க. இப்போ இந்தியா ஜாதகம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அது வந்து சதுரத்தில் இருக்கும், இது வட்டமாக இருக்குது. இது இன்னும் பல விதங்களில் ரொம்ப நுட்பமானது. ஏன்னா வட்டத்துக்கு 360 டிகிரி, அதே போல் ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். அப்போது ஒரு ராசி வந்து அதாவது 12 ராசிகள் மாதிரி 12 மாதங்கள் இல்லையா? ஸோ இப்படி வந்து நம்ம மேலை நாட்டு அந்த ஜோதிட வழிமுறை நம்ம நடைமுறை வாழ்க்கையோட எளிதில் இணைத்து கொள்ள முடியும். ஒப்பீட்டளவில் அது இந்திய இந்த கீழை நாட்டு ஜோதிட வழிமுறைகள் அதை செய்ய முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப மர்மமாக இருக்குது நம்மளுக்கு. அது என்னன்னே நம்மளால் சொல்ல முடியாது. நம்மளுக்கு தெரிந்த விற்பனர்கள், நிபுணர்கள் தேவைப்படுறாங்க. இப்போ அவங்க பார்த்துட்டு, ஓ உங்கள் இதில் காலசர்ப்ப தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குன்னா, ஓ அப்படின்னு நம்ம தலையாடிட்டு வந்துடுறோம். நம்ம கேட்குறது கிடையாது, அது என்ன காலசர்ப்ப தோஷம், அது என்ன செவ்வாய் தோஷம், அது எப்படி போய் கோவிலுக்கு போய் விளக்கு வைக்கிறதுக்கும் அந்த செவ்வாய் தோஷத்துக்கும் என்ன சம்மந்தம், இப்படிலாம் நம்ம கேட்குறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அது அடிப்படைகள் கூட புரிதல் கிடையாது. அடிப்படைகளை பற்றி புரிதல் இல்லைன்னா நம்ம பயந்துக்கிட்டு தான் இருப்போம் அதை பற்றி. இப்போ ஒரு மருத்துவர்னா ரொம்ப சிக்கலான படிப்பு இல்லையா? ஒரு மருத்துவராக இருங்கிற எளிதான விஷயம் கிடையாது. மருத்துவர் நம்மக்கிட்ட உனக்கு இந்த நோய்ப்பா, இந்த மருந்து சாப்பிடுப்பான்னா அதை எப்படி சொல்கிறீங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போமா? இப்போ அதே போல் தான் நம்ம ஜோதிடம் போன்றவற்றையும் அணுகிறோம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், மருத்துவங்கிறது அறிவியல், ஜோதிடம்ங்கிறது அறிவியல் இல்லைங்கிறது இல்லை. 2 பற்றியும் நம்மளுக்கு தெரியாதுங்கிறது தான். ஏன்னா தெரிஞ்சால் நம்ம கேள்வி கேட்போம், இல்லை நாமளாவது அறிந்து கொள்ள முயல்வோம். செவ்வாய் தோஷம்னா என்ன, இல்லை இந்த டாக்டர் இந்த மருந்து கொடுத்துருக்குறேன், இதனால் ஏதாவது பின்விளைவுகள் இருக்குமா, இப்படி ஏதோ ஒன்று நாம் அறிந்து கொள்ளணும். ஏன்னா இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கும் திறன் கொண்டவை. இப்போ நான் முன்னாடியே சொன்னது போல் எனக்கு பல விதங்களில் இந்த ஜோதிடம் உதவி இருக்குது. அதுதான் எனக்குள்ளே இருக்கும் பல சிக்கல்களை வெளிப்படுத்தி இருக்குது. இப்போ அதெல்லாம் நான் விரிவாக விளக்கியிருக்கேன், வேற இடங்களில் பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். இப்போ அதை அறிந்து கொள்ளும்போது அந்த வாழ்வின் மர்மம் வந்து குறைஞ்சிட்டே வருது. இப்போ உதாரணத்துக்கு நான் நிறைய பேசுகிறேன், நிறைய எழுதுகிறேன், என்னோடய மொழி வந்து ஒரு நல்ல தரமாக இருக்குது. அதற்கு என்ன காரணம்? நம்ம சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நான் அதுக்காக முயற்சியெல்லாம் எடுக்கலை. நான் போய் வகுப்புகள் அட்டன் பண்ணலை. இப்போ உதாரணமாக ஒரு காணொளி பார்த்தேன், அதில் வந்து ஒருவர் தன்னுடைய அந்த இந்திய அந்த குரல் உச்சரிப்பை மாற்றுவதற்காக 25 மணி நேரம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தார். அதாவது அவர் வேலைக்கு போயிருக்காங்க, வேலையில் சொல்லியிருக்காங்க உன்னோட உச்சரிப்பு ரொம்ப லோக்கலாக இருக்குது அப்படின்னால, அதனால் அதை மாற்றினா வேலை கிடச்சிடும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி நம்ம இது வந்து நம்ம அறிவுன்னு சொல்லுவோம். அவங்க சொல்லிட்டாங்க, இன்னும் நம்ம மாற்றிருக்கோம் பாருங்க அப்படின்னு, இதை நம்ம அறிவுன்னு எடுத்துக்குவோம். அதை விட நான் அந்த உச்சரிப்பு ஏன் நம்மளுக்கு வருது, ஏன் நம்ம அந்த விதத்தில் மொழியை பயன்படுத்துகிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் உதவியாக இருக்கும் இல்லையா? இப்போ நானும் அது போல் ஒரு எண்ணம் இருந்தது. என்னுடைய பள்ளி நண்பர் ஒருவர் வந்து இது போன்ற வகுப்புகளை நடத்துகிறாரு. இப்போது 2-3 வருடங்களுக்கு முன்னால் என்னுடைய வேலையில் நான் நினச்ச அளவு செய்ய முடியலை. அப்போது நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தபோது, இப்போது ஒருவேளை இந்த குரலை மாற்றினா எனக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்து வெளியில் புதிய மனிதர்களை போய் சந்திப்பேன், இப்போ அதன் மூலம் எனக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குமோன்னு நினச்சிட்டு அவரோட தொடர்பு கொண்டேன்.
அப்பதான் மனசுல தோணுச்சு. இது இயற்கையாக எனக்கு வந்திருக்கு. இவ்வளோ நாளா எந்த பிரச்சனையுமே இல்லாம வந்தாச்சு. இப்ப அந்த மனிதருக்கு வேலை கிடைக்கல. அதனால அவர் பயிற்சி எடுத்துட்டாரு. இப்ப நான் வேலையில இருக்கேன். என்னால ஒழுங்கா வேலை செய்ய முடியல. அதான் பிரச்சனை. அப்போ இத மாட்டுறதுனால ஏதாவது வருமா அப்படின்னு யோசிச்சபோது தேவையில்லன்னு தோணுச்சு. அப்புறம் அத கைவிட்டுட்டேன். அப்புறமா வேறு பல காரணங்களுக்காக நான் உளவியல் சிகிச்சை நிபுணர்லாம் பேசிக்கிட்டு இருந்தபோது தான் எனக்கு புரிதல் வந்தது. அவங்க சொன்னாங்க, "இது இந்த படத்துல சூரியனும், புதனும் ஒண்ணா இருக்கு. ரொம்ப நெருக்கமா இருக்கு. அதுதான் நீ மொழியை குறித்து இவ்வளவு ஆர்வமாக இருக்க. உன்னோட மொழி இவ்வளோ நல்லா இருக்கிறதுக்கு காரணம்" அப்படின்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அதாவது இந்த திறன் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பிறப்பிலேயே நிர்ணயிக்கப்படுது. அத விதின்னு சொல்லலாமா? இப்ப நான் முன்னாடியே சொன்னது போல நம்ம தமிழ்நாட்டுல பிறக்கிறது கிட்டத்தட்ட ஒரு விதி தான். ஆன்மீக கோணத்துல நாம தான் இந்த பிறப்ப தேர்ந்தெடுக்கிறோம். ஆனா, அத யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம இப்ப அறிவின் வலிமைய பத்தி பேசிட்டு இருக்கோம். அறிவ பத்தி பேசும்போது அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். இப்போ இதுவும் ஒரு அறிவு தான். சூரியனும், புதனும் ஒன்றோடு ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஏன்னா, புதன்கிறது ஆங்கிலத்தில் மெர்க்குரி அதோட பேரு. அது மெர்க்குரியல் கேரக்டர்னாலே நல்லா பேசக்கூடியவங்க, அவங்ககிட்ட எனர்ஜி நெறைய இருக்கும்னு பொருள். இப்ப அந்த அந்த வார்த்தை அதாவது மேலை நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே நுட்பமாக அவங்களுடைய தினசரி வாழ்க்கையிலே பின்னி பிணைஞ்சிருக்கு. இப்போ நம்ம புதன்னா, நம்ம ஒரு புதன்கிழமை நம்மளுக்கு தெரியும். இப்போ மெர்க்குரி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். பாதரசத்துக்கு மெர்க்குரின்னு பேர் இருக்கு. இப்போ மெர்க்குரியல் கேரக்டர் அப்படின்னா, நன்றாக பேசக்கூடிய குணம் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ அது அது அந்த புதன் அந்த வேக வேகமா சுத்துது. அதான சூரியன் ரொம்ப கிட்ட இருக்கு. வேகமா சுத்துறதுனால, வேகமா பேசுவாங்க, வேகமா சிந்திப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் அவங்க இதெல்லாம் தினசரி வாழ்க்கையிலயும் பயன்படுத்துறாங்க. இந்த நெறைய நுட்பங்கள் இருக்கு. நாம தான் அவங்க ரொம்ப அறிவியல் பூர்வமாங்கன்னு நெனச்சிட்டு இருக்கோம். அவங்க அறிவியல் பூர்வமானவர்கள் தான். அதுக்காக அவங்க எல்லாவற்றையும் தூக்கி போடல. இப்ப அவங்க ஜோதிடத்தை உளவியல் ரீதியாக புரிந்து கொண்டு விளக்கிட்டு இருக்காங்க. நான் பயன்படுத்தும் ஜோதிடம் உளவியல் ஜோதிடம். அது அ எ எனக்குள்ள என்ன தோஷம் இருக்குன்னுலாம் சொல்லாது. எனக்கு உளவியல் ரீதியாக என்ன சிக்கல் இருக்கலாம்? என்ன பிரச்சனைகள் இருக்கலாம்? நான் எதுல கவனமாக இருக்கணும்? இதெல்லாம் புரிய வைக்குங்க. அத ஜாதகத்த பயன்படுத்திக் கொள்வாங்க. இப்ப இது ஒரு அடிப்படை தான். ஜாதகம்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட், ஒரு மேப் போல. இப்ப அந்த மேப்ப பார்த்துட்டு நம்ம எங்க போணும்? எந்த கடைக்கு போணும்? அப்படின்னு முடிவு பண்றத போல. அப்ப நம்ம எல்லார்ட்டயுமே அந்த ஒரு மேப் இருக்கு. நாம என்ன செய்யணும்னு எப்படி நம்மளுக்கு தெரியும்? அதுக்கு தான் அறிவு வேண்டியது இருக்கு. நாம என்ன பண்ணோம்னா, நாம மேப் கையில இருக்கிற மேப்ப இன்னொருத்தர்ட்ட குடுத்துட்டு, "இத பார்த்துட்டு என் வீடு எங்க இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அதுக்கு எப்படி போறதுன்னு சொல்லுங்க." அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன நெனைப்பாங்க? "நல்லா ஒருத்தன் சிக்கிட்டான் முட்டாள்." அப்படின்ட்டு நம்ம தலையில எவ்வளோ மொளகா அரைக்க முடியுமோ, மொளகா அரைப்பாங்க. இல்லையா? அததான் நம்ம ஊர்ல ஜோதிடர்கள் செய்வது. மாறாக நாமளே கொஞ்சம் அடிப்படைகள தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்ப சொன்னது போல புதனும், சூரியனும் ஒன்றாக இணைந்திருப்பது. அப்புறம் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, இந்த நான் உங்களுக்கு மவுஸ் தெரியுதா? இப்போ இந்த இடம் இது இந்த 12ஆம் வீடு. இது ஆன்மீகத்தின் ஆன்மீகத்தை குறிப்பது. இப்போ அங்க தான் என்னுடைய சூரியன், முக்கியமான கிரகங்கள் பலவும் இருக்கு. அப்போ அது என்னுடைய ஆன்மீக ஈடுபாட்டை காட்டுது. இப்படி பல விஷயங்கள் நம்மால புரிந்து கொள்ள முடியும். நானாவே அ அறிந்து கொண்டு இருக்கேன். ஆசிரியர் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கேன். புத்தகம் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கேன். என்னுடைய உளவியல் சிகிச்சை நிபுணர் அவர் ஒரு ஜோதிட நிபுணர். அவர் ஜாதகத்த மையமா வச்சு தான் எல்லாமே பேசுவார் அவர். ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான அறிதல் தான். இத நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஒண்ணு ஜோதிடத்த தல தூக்கி வச்சுக்குவோம். இல்ல அத மதிக்கவே மாட்டோம். நம்ம இப்படி தான் நம்ம சுய அறிவை யூஸ் பண்ணி, நாமாக சிந்திச்சு எதையும் செய்யாம, இஷ்டத்துக்கு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப சிக்கலா இருக்கு. நம்ம மரபையும் முழுசா புரிஞ்சுக்கிறது இல்ல. நவீன வழிமுறைகளையும் சரியாக தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படியே கண்டதே காட்சி, கொண்டதே கோலம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப இதெல்லாம் விடுபடணும்னா, நாம தான் அதுக்கான முனைப்பை தரணும். அதற்கு விதி உதவுமானா, அது உதவிட்டு தான் இருக்கு. நம்மளுக்கு ஒரு சிக்கல் வரும்போது, பிரச்சனை வரும்போது என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கை, "கண்ணா நீ ஏதோ தப்பு பண்ற. கவனிச்சு சரி செஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லுது. நாம அத எடுத்துக்காம கடவுள்ட்ட ஓடுறோம். "ஐயோ கடவுளே காப்பாத்துன்ட்டு."
இப்போ எடுத்ததுக்கெல்லாம் அப்பாட்ட ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா ஒரு குழந்தை வளருமா? நம்மால என்ன இயன்றதோ அதை செஞ்சு முடிக்கணும். அப்போ நம்மால முடியாத அதன் மூலமாக நாம் ஒரு தகுதியை வளர்த்துக் கொள்வோம், ஒரு திறனை வளர்த்துக் கொள்வோம். அப்போ அதை கடந்து செல்லும் ஒரு திறன் நம்மளுக்கு கிடைக்கும். தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன முயற்சி போடுறோன்னு பார்க்கணும். அதுக்கு தான் மதி வேண்டும். அப்போ நாம் விதியை நம்பி இருக்கோமா, மதியை நம்பி இருக்கோமா, ஏன் நம்புகிறோம், எதுக்கு நம்புகிறோங்கிற தெளிவு ஒவ்வொரு தனி மனிதருக்கு இருக்கணும். இன்னொருவர் ஜோதிடத்தை நம்புறாருங்கிறால அது நம்மளுக்கு பலன் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. இன்னொருவர் ஜோதிடத்தை மறுப்பதால் அதுவும் நம்மளுக்கு பயன்படாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அதை எல்லாமே அப்படி தான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொன்றுமே தனித்துவமானது. நாம் எல்லோருமே தனி மனிதர்கள், தனித்துவம் மிக்கவர்கள். இப்போ நாம் யார் என்று கண்டுபிடிக்கணும்னா அதை நமக்காக நாம் செய்யணும். அதை நாம் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.